எந்த மிக சிறிய எண்ணுடன் ஒன்னை கூட்ட, இதில் ஒரு 3 விதமாக பார்ப்போம். கூட்ட, கழிக்க, பெருக்க, வகுக்க, இந்த மாதிரி ஒரு 3 இதுவுமே நாம் பார்ப்போம். எந்த எண்ணை கூட்ட, எண்ணுடன் ஒன்னை கூட்ட, ஒன்னை கழிக்க, மடங்காக்க, 2 மடங்காக்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே எல்சிஎம் பாருங்க. 18, 24, 32. ரெண்டாம் ஏற்பாடு போட்டால் என்ன வரும்? 6, 9, 12, 16. அடுத்து 3ஆம் ஏற்பாடு போடுங்க. 2, 3, 4, 16. அடுத்து 2ஆம் ஏற்பாடு போட்டிங்கன்னா 1, 3, 2, 8. அடுத்து திருப்பி 2ஆம் ஏற்பாடு போட்டிங்கன்னா 1, 3, 1, 4. இதுக்கப்புறம் எதுவும் போகாது, அதனால் அப்படியே பெருக்கிடுங்க. 6 6 2 12, 12 24. இங்கே 3 12. 8 1 8 2 4. ஒரு நாள் 4, ஒரு 2, 288. அப்போ எனக்கு எல்சிஎம் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 288. சரிங்களா? இதுதான் என்னோட எல்சிஎம். இப்போ இதை அப்படியே ஆன்சர்னு எடுத்துக்கிடக்கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணலாம்னா, கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க, எந்த மிக சிறிய எண்ணுடன் ஒன்னை கூட்ட அது வந்து இதால் டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்படி கொடுத்துட்டு எல்சிஎம் 288 வந்திருக்கா, அப்போ எந்த நம்பரோட ஒன்னை கூட்டினா எல்சிஎம் கிடைக்குதுன்னு பாருங்க. இதோட ஒரு ஒன்றை கூட்டினா என்ன வரும்? 288. நமக்கு எல்சிஎம் கிடைச்சிச்சா? அப்போ இதுதான் கரெக்டு. சரிங்களா? இதோட ஒரு ஒன்றை கூட்டினா 279. இது வராது. இது வந்து நமக்கு வந்துருக்க எல்சிஎம் அப்படியே கொடுத்துருக்காங்க. இப்படியே நம்ம கொடுப்பாங்க. சரிங்களா? இதுவும் வராது, இதுவும் வராது. சரிங்களா? இந்த மாதிரி ஒன்று செக் பண்ணலாம். அல்லது தேவையான எண் என்ன அப்படின்னா எல்சிஎம். கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, எந்த எண்ணுடன் ஒன்னை கூட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் -1. ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு. -1 ஆன்சரு 287 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே நமக்கு ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து எந்த மிக சிறிய எண்ணிலிருந்து 7ஐ குறைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறைக்கன்னு கேட்பாங்க, அல்லது கழிக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவையான எண் வந்து என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிற நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எல்சிஎம்மு இங்கே கழிக்கன்னு கேட்டிருக்காங்களா, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு ப்ளஸ்ஸு. ப்ளஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 7. சரிங்களா? இங்கே வந்து எல்சிஎம்மு ப்ளஸ் சொன்னதுனால மைனஸ் போட்டு அவங்க சொன்ன அந்த 1 அதை இங்கே போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கே வழக்கம் போல எல்சிஎம் கண்டுபிடிங்க. 12, 16, 18, 21, 28. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 7ஆம் வாய்ப்பாடு போடுவோம். போட்டால் 12, 16, 18, 3, 4. சரிங்களா? அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 4ஆம் வாய்ப்பாடு போட்டால் 3, 4, இது அப்படியே வரும். 18 அப்படியே வரும். 3, 1. அடுத்து 3 12, 4 18, 3 இங்கே 1. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு 1, 4, 6, 1, திருப்பி ஒரு 1. அடுத்து திருப்பி ஒரு 2ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 2, 3, மற்ற எல்லா இடத்துலையும் 1. இதுக்கப்புறம் பொதுவாக போகாது, அப்போ மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 28, 22 2 56. 56 இன்ட்டு 3 6, 6 3 18. அப்போ 6 8 48, மிச்சம் 4, 8 40, 44. 1 6, 1 5 5, 8 0 1 9 10, 1008 வருது. சரிங்களா? அப்போ நம்மளோட ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல இருந்து 7 கழிச்சா எல்சிஎம் கிடைக்குதுன்னு பாருங்க. இது வந்து டைரக்டா நமக்கு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. இப்படிதான் நம்ம ஏமாத்தோங்க. சரிங்களா? இது எடுக்கக்கூடாது. 1008. இப்போ 1015 இருந்து 7 கழிச்சிங்கன்னா 1008 வந்துடும். சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கு கரெக்ட். இப்படி பார்க்கலாம், அல்லது இங்க மேல சொன்னது எல்சிஎம் + 7, அப்போ 1015 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. அடுத்து
மூன்று வெவ்வேறான எண்களின் மீச்சியமா 120 எனில் கீழ்கண்டவற்றுள் எது அவ்வெண்களின் மீப்போவா அல்ல. இது ஆல்ரெடி அந்த தேரி வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். அந்த இதுலேயே இந்த மாதிரி சமம் நம்ம சொல்லியிருப்போம். மீச்சியமா கொடுத்துட்டு மீப்போவா அல்ல, எது மீப்போவா அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து 120 டிவைட் பண்ணாது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். 8 வந்து 120 டிவைட் பண்ணும். 15 8 120, அப்ப இது இருக்கும். இது 12 10 120, அப்ப இதுவும் கிடையாது. இங்க 24 × 5 பெருக்கினா என்ன வரும்னா 120 வந்துடும். இதை ஒரு 10 பெருக்கினா 120, இதை ஒரு 15 பெருக்கினா 120. அப்ப எல்லாமே எனக்கு 120 கொடுக்குது, இது மட்டும்தான் எனக்கு 120 கொடுக்காது. கரெக்டா? அப்ப என்ன வரும்னா டி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா 35 தான் 120 நமக்கு டிவைட் ஆகாது. ஓகே, இது நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டது. அடுத்து இந்த மாதிரி சமம் கொஞ்சம் முக்கியமானது. இப்போ இதை எடுத்துக்கலாம். இது என்ன வாய்ப்பாடு போகும்? 9ஆம் வாய்ப்பாடு போகுமா? 9ஆம் வாய்ப்பாடு போனா 4 5. கரெக்டா? 9 4 36, 9 5 45. அப்ப என்னோட ஹசிஎஃப் வந்து என்ன வரும்? 9 வரும். இப்ப இந்த 36 நான் எப்படி பிரிச்சுக்கலாம்? 9 × 4 பிரிச்சுக்கலாமா? 45 எப்படி பிரிச்சுக்கலாம்? 5 × 9 பிரிச்சுக்கலாமா? இந்த 9 அப்படிங்கிறது என்னோட ஹசிஎஃப். இப்போ 4 × ஹச்ன்னு பிரிச்சுக்கலாம். இங்க வந்து 5 × ஹச்ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ எனக்கு ஒரு 2 நம்பரை கொடுத்தாங்கன்னா அது ஹசிஎஃபோட மல்டிபிள்ஸாக தான் இருக்கும். இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வாங்களேன், என்ன சொல்றாங்க? இரு எண்களின் கூடுதல். அப்போ ஏதோ ஒரு 2 நம்பர் இருக்கு, எக்ஸ் ஒய். அந்த எண்களின் கூடுதல் 84 மற்றும் அவற்றின் மீப்போவா 12 என்றவாறு எத்தனை ஜோடிகள் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எனக்கு 2 நம்பரு, அதோட ஹசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12. அப்ப இந்த 2 நம்பர் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 12ஓட மல்டிபிள்ஸா இருக்கும். 12x 12y அப்படி இருந்தாதான் ஹசிஎஃப் வந்து எனக்கு என்ன வரும்னா 12. இங்க சொன்னா அதே லாஜிக்ங்களா? இது எனக்கு புரியல அப்படின்னா சிம்பிள், ஹசிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்களோ அது இந்த நம்பரோட சேர்த்து விட்டுருங்க, பெருக்கி விட்டுருங்க. எக்ஸ் ஒய் 2 நம்பரு, ஹசிஎஃப் 12 கொடுத்துருக்காங்களா? இப்போ 12x 12y. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. இரு எண்களின் கூடுதல் 84. அப்போ 12x + 12y = 84. ஒரு 12 காமன் எடுத்துலாமா? எடுத்துட்டா x + y = 84. 1 இங்க 7ன்னு வரும். கரெக்டா? அப்போ 2 நம்பரை கூட்டினா எனக்கு 7 வருது. சரிங்களா? என்னென்ன பாசிபிள்னு பாருங்க. 1ஐயும் 6ஐயும் கூட்டினா 7, அதே மாதிரி 2ஐயும் 5ஐயும் கூட்டினா 7, அடுத்து 3ஐயும் 4ஐயும் கூட்டினா 7, அதுக்கப்புறம் 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7. இதுக்கப்புறம் எனக்கு நம்பர் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். 3 4 4 3 வந்துடும். அப்போ இதோட நிப்பாட்டிக்கோங்க. இந்த மாதிரி எழுதிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா எந்தெந்த ஜோடிக்கெல்லாம் ஹசிஎஃப் 1 வருதுன்னு பாருங்க. இப்போ இதுக்கு ஹசிஎஃப் பார்த்தா என்ன வரும்? 1ன்னு வரும். ஏன்னா எதுவுமே காமனாக டிவைட் ஆகாது. இதுக்கு ஹசிஎஃப் பார்த்தா என்ன வரும்னா இதுக்கும் 1ன்னு தான் வரும். இதுக்கு ஹசிஎஃப் பார்த்தா என்ன வரும்? ஆன்சர் 1ன்னு வரும். அப்போ எனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு 3 பேரு. அந்த 3 பேருக்கும் ஹசிஎஃப் பார்க்கும்போது எனக்கு என்ன வருதுன்னா 1ன்னு தான் வருதுங்களா? அப்போ எனக்கு எத்தனை ஜோடி இருக்கும்னா 3 ஜோடி இருக்கும். ஒரு சில நேரம் இப்படியும் வரும், 4 6 இந்த மாதிரி வரும் ஒரு சில வேற சம்ல. இப்போ இதுக்கு ஹசிஎஃப் பார்த்தா உங்களுக்கு என்ன வருது? 2ன்னு வருது. கரெக்டா? அப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாது. ஹசிஎஃப் 1 வந்தால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்போ இதுக்கு ஜோடி வந்து 3ன்னு வரும். அடுத்து இதே மாதிரி இன்னொரு சம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். இரு எண்களின் மீச்சியமா 210 மற்றும் மீப்போவா 14 என்றவாறு எத்தனை எண் ஜோடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 நம்பரு எக்ஸ் ஒய், அது ரெண்டும் எப்படி இருக்கும்? 14 கொடுத்துருக்காங்களா? அப்போ 14x 14y. அது போக எல்சிஎம் வந்து 210ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன அது போக ஹசிஎஃப் வந்து 14. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை ஜோடி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் ரிலேட் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். கொடுத்துருக்கிற 2 நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த 2 நம்பரோட ஹசிஎஃப்பையும் எல்சிஎம்மையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்மேட் நம்பர் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா 14x × 14y. எல்சிஎம் வந்து 210, ஹசிஎஃப் வந்து 14. எக்ஸ் ஒய் மட்டும் இருக்கட்டும், இந்த 2 14 அப்படியே கீழே கொண்டு போயிருங்க. அப்போ x ×
ஒய் ஈக்குவல் டு 210 இன்ட்டு 14/14 இன்ட்டு 14. இது எதுவும் கேன்சல் ஆகிடும். 7 14, இங்கே 3 21 0, 1 7 7 15 வரும். கரெக்டாக? அப்போ ரெண்டு நம்பரை பெருக்குனா எனக்கு என்ன வருது? 15 வருது. சரி, அப்படி இருக்கிற மாதிரி என்னென்ன ஜோடி இருக்குன்னு பாருங்க. 1 15, அதுக்கப்புறம் 3 5, அதுக்கப்புறம் 5 3. நம்பர் வந்து ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ 2 2 தான். இப்போ இதுக்கு ஹச்சிஎஃப் பாருங்களேன். ஹச்சிஎஃப் பார்த்தா என்ன வரும்? 1. அதே மாதிரி இதுக்கு ஹச்சிஎஃப் பார்த்தா ஆன்சரு 1. அப்போ இந்த ரெண்டு ஜோடியும் நம்ம எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இரு எண்களின் மீச்சியமானது அவற்றின் மீப்பவை போல் 6 மடங்கு. இதே மாதிரி சம்பந்தம் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். சரிங்களா? என்ன சொல்றாங்க? எல்சிஎம் எப்படி இருக்கா? ஹச்சிஎஃப் போல 6 மடங்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? மீபேக்கா 12, ஹச்சிஎஃப் வந்து 12ன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நம்பர் வந்து 36. கொஸ்டின் வந்து இன்னொரு நம்பர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஹச்சிஎஃப் தூக்கி இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணால் எல் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 12. இது இருக்கட்டும். ஹச்சிஎஃப் 12, ஒரு நம்பர் 36, இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். கரெக்டாக கொடுத்துருக்குற ரெண்டு நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எல்சிஎம்மையும் ஹச்சிஎஃப்ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ 36 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 6 இன்ட்டு 12 இன்ட்டு 12. அப்போ 1 6 6 36, 1 6 6 12. அப்போ இன்னொரு நம்பர் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 24. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது நம்ம புக்கில் உள்ள சமம். அடுத்து இதை பாருங்க. 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஆல்ரெடி இந்த மாடல் சம் வந்து நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற எல்லாத்துக்குமே எல்சிஎம் பார்க்கணும். ஆப்ஷன்ல இருந்து போக முடியுதான்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இது 3ஆல டிவைட் ஆகும். கொடுத்துருக்கிற எந்த ஆப்ஷன் 3ஆல டிவைட் ஆகுதுன்னு பாருங்க. ஓகே, 9 18 27 36, இது 3ஆல டிவைட் ஆகும். இங்க 9 18 27 33, இதுவும் நமக்கு 3ஆல டிவைட் ஆகும். இங்க 15 24 30, இதுவும் நமக்கு 3ஆல டிவைட் ஆகும். 9 18 24 27. கரெக்டா? எல்லாமே எனக்கு 3ஆல டிவைட் ஆகும். அப்போ அதை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா? 9ஆல எது டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. 9ஆல டிவைட் ஆகும்னா இது வந்து எனக்கு 9ஆல டிவைட் ஆகாது. கரெக்டா? அதே மாதிரி இதுவும் எனக்கு 9ஆல டிவைட் ஆகுது. ஓகேவா? ஏன்னா 9ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணா வர்ற டிஜிட்டையும் நமக்கு 9ஆல டிவைட் ஆகும். இதே கான்செப்ட் நம்ம அந்த இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அப்போ 2 தான் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அடுத்து இதை பாருங்களேன். இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 12 எழுதிக்கலாமா? அப்போ எல்லாமே எதுல டிவைட் ஆகணும்னா 4ஆல டிவைட் ஆகணும். 4ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கடைசி 2 டிஜிட்டா பாருங்க. இது 4ஆம் வாய்ப்பாடுல போகுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா? 99ங்கிறது 4ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகாது. அப்ப இது வராது. டி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஒரு தடவை சமப்படி நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னா இதுதான் எனக்கு மிகப்பெரிய 4 இலக்க எண். 4 9. சரிங்களா? 8 9 12, இதுக்கு எல்சிஎம் பார்ப்போம். 3ஆம் வாய்ப்பாடு போட்டா 8 3 4. சரிங்களா? அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு போட்டா 2 3 1. இதுக்கப்புறம் எதுவும் போகாது. அப்போ 3 12 12 24, 24 3 எவ்வளோ வரும்னா 72. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து 72. ஓகே, 3 12 12 24 72. இப்போ என்னோட மிகப்பெரிய எண்ணை 72ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரு 72 மிச்சம் 7, இங்கே ஒரு 2. அடுத்து இதை அப்படியே இறக்குங்க. ஒரு 3 தடவை போடலாம். 4 தடவை போட்டால் எக்ஸஸாக போயிடும். ஏன்னா 4 7 28, இங்கே 27 தான் இருக்குது. அப்போ 3 தடவை போடலாம். 3 6 3 21. அப்போ இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 6. அடுத்து இதை அப்படியே இறக்குங்க. எத்தனை தடவை போடலாம்? 8 தடவை போட்டு பார்ப்போம். 9 போட்டால் எக்ஸஸாக போயிடும். சரிங்களா? 8 போட்டால் 8 16 மிச்சம் 1, 8 56
57. அப்போ கழிச்சிங்கன்னா இங்கே ஒரு 3, இது 5ஆ மாறும், இது 13. 13ல் 7 பேர் என்ன வரும்னா 6ன்னு வரும். அப்போ வர்ற மீதியை இதோட மைனஸ் பண்ணி விடுவோம். கரெக்டா? அப்போ ஒரு 4 9 மைனஸ் 63 6 3 99 99 36. கரெக்டாக வந்துருச்சா? மேபி மேக்ஸிமம் ஆப்ஷன் வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படி வரல அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? இது நல்லா பார்த்துட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே, அடுத்த சம். இந்த மாதிரி சம் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன். 2 நம்பர் இருக்கு. அந்த 2 நம்பருமே என்னன்னா 2 டிஜிட் நம்பர். அதான் வந்து ஈரிலக்க எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவற்றின் மீப்போவா 5 என்றவாறு எத்தனை ஜோடிகள் அமையும்? இதே கான்செப்ட் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டா? 2 நம்பர் இருக்கு, எக்ஸ் ஒய். அது எந்த ஃபார்மேட்ல இருக்கும்? ஹச்சிஎஃப் என்ன கொடுக்குறாங்களோ அதோட பெருக்கு தொகையை எழுதிருங்க. அப்போ கொடுத்துருக்குற நம்பர் வந்து 5x × 5y இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஈரிலக்க. அந்த 2 நம்பரை பெருக்கினா நமக்கு எவ்வளோ வருதோ 300. அப்போ 5x × 5y = 300. ஓரஞ்சு 5, இங்கே 6 5 30, ஒரு 0. ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 மிச்சர் 1 10னா ஈரஞ்சா 10. அப்போ 2 நம்பரை பெருக்கினா நமக்கு எவ்வளோ வருதா? 12 வருது. அப்போ 12 வர்ற மாதிரி என்னென்ன ஜோடிலாம் இருக்குன்னு பாருங்க. 1 12, அடுத்து ஈராறா 12, அடுத்து 3 12. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். 4 3 இந்த மாதிரி போயிடும். அப்போ இதுக்கப்புறம் எழுத வேண்டாம். இப்போ இந்த 3 தான். இந்த 3 ஆன்சரை போட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பார்க்கணும்? இந்த ஜோடியில் எது எதுக்கெல்லாம் ஹச்சிஎஃப் 1 வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்போ இது 2 எடுத்துக்கிட்டா நமக்கு ஹச்சிஎஃப் 1. இது 2 எடுத்துக்கிட்டா நமக்கு ஹச்சிஎஃப் என்ன வரும்? 2ன்னு வரும். கரெக்டா? அப்போ இதை நம்ம எடுக்கக்கூடாது. இதை எடுத்துக்கிட்டா என்ன வரும்? ஹச்சிஎஃப் வந்து 1ன்னு வரும். அப்போ எத்தனை ஜோடி நமக்கு கிடைச்சிருக்குன்னா 2 கிடைச்சிருக்கு. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அடுத்து x⁴ + 3x³ - x -3, x³ + x² - x + 3 மீப்போவா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு x² இருந்துச்சுன்னா காரணிப்படுத்தி ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதிடலாம். x⁴ இருக்கு, அங்கே x⁴ இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக நம்பர் போடுங்க. ஃபர்ஸ்ட் நான் 2 போடுறேன். 2 போட்டால் என்ன வரும்? 2⁴ + 3 × 2³ - 2 - 3. இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் வந்து 2³ + 2² - 5 × 2 + 3. 2 4 4 2 8 8 2 16 + 2 4 4 2 8 8 3 24 -5. இது 2 இது பண்ணால் 5. இங்கே 8 + 4 - 10 + 3ன்னு வரும். இப்போ இதை பண்ண என்ன வரும்? 40. 40ல் 5 போயிடுச்சுன்னா 35. இங்கே 12 15. 15ல் 10 போயிடுச்சுன்னா 5. நம்பரை வந்துச்சா? இப்போ இந்த 2 நம்பருக்கு நம்ம ஹச்சிஎஃப் பார்க்குறது ஈஸி. கரெக்டா? 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் 7 1. இதுக்கப்புறம் பொதுவாக எதுவும் போகாது. அப்போ என்னோட ஹச்சிஎஃப் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டோம்? 2 போட்டோமா? அது எல்லாத்தையும் போடுங்க. எதுக்கு 5 வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க, இதில் எல்லாமே ப்ளஸ்ன்னு இருக்கு. அப்போ எனக்கு 5 வர்றது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. 5 விட கூட தான் வரும். ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி இருந்தால் மட்டும்தான் மேபி 5 வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதில் போட்டு பாருங்களேன். 2 4 -4 + 3. கரெக்டா? இது எதுவும் கேன்சல் ஆகி 3ன்னு வரும். அப்போ இது வராது. அடுத்து இங்கே 4 + 2 4 -3 8 -3 ஆன்சரு 5. மேபி இது வரலாம். அடுத்ததையும் செக் பண்ணிடுங்க. 4 -4 -3 இது எதுவும் கேன்சல் ஆகி ஆன்சர் -3ன்னு வரும். கரெக்டாக? அப்போ இதுவும் வராது. என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன் நான் 1 போடாமல் 2 போடுறேன் அப்படின்னா மேபி 1 போட்டால் ஏதாச்சும் ஒரு இதில் 1 வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் டேரெக்டாக 2 போட்டுருக்கோம். இன்னொரு வந்து என்ன அப்படின்னா 1 போட்டால் ஒரு சில நேரம் ஆன்சர் வந்து எனக்கு நெகட்டிவ்ல வரும். சரிங்களா? அதனால பாசிட்டிவாக வர்றதுக்கு நம்ம 2 போட்டிருக்கோம். ஓகே.
எக்ஸ் ஸ்கொயருக்கு மேலே போடும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? அடுத்து 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண். ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, மிகப்பெரிய பார்த்துட்டோம், அதே மாதிரி மிக சிறியவும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது வந்து இதுதான். சரிங்களா? இப்போ இது ரெண்டுமே எதால டிவைட் ஆகும் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடு போகும். கரெக்டா? 7 2 கூட்டினா 9, இங்கேயும் 9, 3ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ கொடுத்துருக்கிறதுல எது 3ஆம் வாய்ப்பாடில் போகும்னு பாருங்க. 5 6 7. அப்போ இது வந்து 3ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகாது. இங்கே 7 8 9, 9 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் போகும். அப்போ மேபி இது வரலாம். அடுத்தது பாருங்க, 3 8 9, இதுவும் எனக்கு 3ஆம் வாய்ப்பாடில் போகும். அப்போ இது வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கே 7 9 10ன்னு வருது. இது வந்து 3ஆம் வாய்ப்பாடில் நமக்கு போகாது. அப்போ 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. கரெக்டா? அடுத்து பாருங்க, இது எல்லாமே எந்த வாய்ப்பாடில் போகும் அப்படின்னா 9ஆம் வாய்ப்பாடில் போகும். இந்த 2 ஆப்ஷனும் நமக்கு 9ஆம் வாய்ப்பாடில் போகும். கரெக்டா? அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கலாம்? 4ஆம் வாய்ப்பாடு பாருங்க. 4ஆம் வாய்ப்பாடு பார்த்தா என்ன வரும்? கடைசி 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதை பாருங்க, 52 13 4 52, இதுவும் போகும் இதுவும் போகும். கரெக்டா? அப்போ ரெண்டுமே எல்லாமே எனக்கு வருது. அப்போ என்னதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சம்மு தான் சால்வ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? வேற வழி இல்லை. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பாருங்கன்னா எல்சிஎம் பாருங்க. ஒன்பதாம் வாய்ப்பாடு போட்டால் 9 8 72, இங்கே ஒரு 9 9, மிச்சம் ஒரு 1, 9 18. அடுத்து 4ஆம் வாய்ப்பாடு 2 3, இதுக்கப்புறம் பொதுவாக போகாது. அப்போ அப்படியே பெருக்கிற வேண்டியதான். 9 36, 36 72 இன்ட்டு 3, 3 6 3 21, 216. இதுதான் என்னோட எல்சிஎம். கொஸ்டின் வந்து என்ன சொல்றாங்க? மிக சிறிய 5 இலக்க எண். மிக சிறிய 5 இலக்க எண்னா 1 போட்டு ஒரு 4 0. ஓகே, இதுதான் நமக்கு இருக்கிறது மிக சின்னது. இதை தவிர்த்து வர சின்ன நம்பர் நமக்கு கிடையாது. இப்போ டிவைட் பண்ணுங்க. 1 2 3 4, 216. ஒரு 3 தடவை போடலாமா? 4 தடவை போட்டு பார்ப்போம். 4 தடவை போட்டால் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். 16 நாளா 64, ஈர்னாங்க 8 4, 864. கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா ஒரு 136ன்னு வரும். சரிங்களா? அடுத்து திருப்பி எத்தனை தடவை போடலாம்? ஒரு 6 தடவை போட்டு பார்ப்போம். 7 போட்டால் எக்ஸஸாக போயிடும். 6 36, மிச்சம் 3 9, 1296. மிச்சம் வந்து எவ்வளோ வரும்னா ஒரு 64ன்னு வரும். சரிங்களா? இங்கே ஒரு 6. இதுக்கப்புறம் மிகப்பெரிய அப்படின்னு கேட்டுதான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வந்த மீதியை அந்த நம்பரோட மைனஸ் பண்ணி விட்டுருப்போம். இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா மிக சிறிய எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இதில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான எண் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஈவு ப்ளஸ் 1. எல்சிஎம் வந்து என்ன வந்துச்சு? 216 இன்ட்டு ஈவு அப்படிங்கிறது குவாஷன். சரிங்களா? இங்கே என்ன வந்திருக்கோ அதோட ஒரு 1 கூட்டியிருக்கேன். 46 + 1, இங்கே 46 + 1. சரிங்களா? அப்போ 216 இன்ட்டு 47. இதை பெருக்குனீங்கன்னா ஆன்சர் 6 42, மிச்சம் 4, 1 7 11, மிச்சம் ஒரு 1 15, 4 24, 6 12. பெருக்குறது தப்பாக பெருக்கிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், பெருக்குறது கரெக்டாக பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 216 47, 6 42, மிச்சம் 4, 1 7 11, மிச்சம் 1, 7 14 15, 4 24, மிச்சம் 2, 1 4 6, இருந்தாங்க 8, 2 5 11, மிச்சம் 1 10. இப்போ 10,152. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம் தான். ஆப்ஷன் இருந்து பார்க்குறோம். ஆப்ஷன் வந்து என்னால் 2 தான் எலிமினேட் பண்ண முடியுது. அப்புறம் நான் சம்மு படி சால்வ் பண்ணிடுறேன். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே நம்ம வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து ஒன்றுக்கொன்று பகா எண்களான, பகா எண்கள் அப்படின்னா பிரைம் நம்பர்ஸ். ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்குத்தொகை. 2ஐயும் பெருக்குனா எவ்வளோ வருதான்?
35 எனில் அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே பகா எண்ணு கொடுத்துருக்காங்க. பகா எண்ணு என்ன அர்த்தம்? இது ரெண்டும் நம்ம பகா எண். இதுதான் நமக்கு ஒன்றுக்கொன்று பகா எண். இதுக்கு இது பகா எண், இதுக்கு இது பகா எண். ஒன்றுக்கொன்று பகா எண்கள். இதுக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும்னா, பொதுவாக எதுவுமே வராது. அப்போ என்னோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா, அந்த ரெண்டு நம்பரை பெருக்கிறது தான் நமக்கு எல்சிஎம்னு வரும். சரிங்களா? அப்போ இங்கே எனக்கு எல்சிஎம் வந்து என்ன வரும்னா, கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிறது தான் எனக்கு எல்சிஎம்மாக வரும். அந்த பெருக்கு தொகை தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35. அப்போ சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். சரிங்களா? ஏபி அப்படின்னு ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. 124 88, இங்கே 88 52. இது ரெண்டுக்கு என்ன பாருங்கன்னா HCF பாருங்க. ஓகே, ஏ அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு HCF பாருங்க. அதே மாதிரி பி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு HCF பாருங்க. பார்த்தா இதுல எது கரெக்டா வருதுன்னு பாருங்க. ஒன்று ரெண்டோட HCF ஈக்குவலா வருதான்னு பாருங்க, நாட் ஈக்குவலா வருதான்னு பாருங்க, லெஸ் தென் வருதா கிரேட்டர் தென் வருதா, இந்த மாதிரி இதுல எது ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே, இதுவும் நம்ம ப்ரீவியஸ்ல கேட்ட சம். ஸோ இதுதான் கடைசி சம் நினைக்கிறேன். இன்னும் 2 சம் இருக்கும். சரிங்களா? பி என்பது ஒரு பகா எண் எனில் பி மற்றும் P+1 ஆகிய எண்களுக்கான மீச்சியமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் நமக்கு PYQல கேட்டது. பி அப்படிங்கிறது ஒரு பகா எண். ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 7ன்னு எடுத்துக்கலாமா? 7 அப்படிங்கிறது நமக்கு பகா எண். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? பி மற்றும் P+1 மீச்சியமா என்ன? அப்போ 7, 7+1 8. ரெண்டும் அடுத்தடுத்த நம்பர். கரெக்டா? ரெண்டு அடுத்தடுத்த நம்பரோட எல்சிஎம் வந்து என்ன வரும்? அந்த ரெண்டு நம்பரை பெருக்கிறது தான் நமக்கு எல்சிஎம்மா வரும். இதுதான் ஆல்ரெடி நம்ம அந்த தியரி பார்க்கும்போது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். சரிங்களா? ரெண்டு அடுத்தடுத்த நம்பர் கொடுத்தா அதோட எல்சிஎம் வந்து ரெண்டையும் பெருக்கிறது, HCF வந்து 1ன்னு வரும். சரிங்களா? அப்போ இதோட எல்சிஎம் வந்து என்ன வரும்னா, இது ரெண்டையும் பெருக்கிறது தான் நமக்கு எல்சிஎம்மா வரும். P × P+1. அப்போ உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? P² + Pன்னு வரும். ஓகே, இந்த டி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். உள்ள கூட கொண்டு போல அப்படியே எழுதிக்கிட்டாங்க. சரிங்களா? இது நம்ம ப்ரீவியஸ்ல கேட்டது. அடுத்து எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு பகா எண்களின் மீப்போமா எல்சிஎம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸ் மற்றும் ஒய் இரு பகா எண்கள். எக்ஸும் ஒய்யும் பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து எனக்கு என்ன வரும்? ரெண்டுமே பகா எண்ணா, HCF வந்து 1. அதே நேரத்தில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். எக்ஸ் தான் இருக்கிறதுலே பெருசு, ஒய் வந்து சின்ன நம்பர். சரிங்களா? அது போக வேற என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் வந்து 161. அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, 3y - x-ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளோட வேலை வந்து என்னன்னா, இந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டு நம்பர் இதில் சப்ஸ்டிட் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுவும் நமக்கு PYQ கொஸ்டின் தான். இப்போ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறோம்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். கொடுத்துருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? என்னோட எல்சிஎம்மையும் HCF-ஐயும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லைங்களா? அப்போ x × y = LCM வந்து 161 × 1. அப்போ 161. எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கினா எவ்வளோ வருதா? 161. அப்போ இதை பிரித்து எழுதுங்க. 7ஆம் வாய்ப்பாடு போட்டால் 7 14, மிச்சம் ஒரு 1. 21னா 3 21. அடுத்து 23 தான் போடணும். 1ன்னு வரும். அப்போ எக்ஸு ஒய் எந்த ரெண்டு நம்பரை பிரிச்சிருக்கோம்? 7, 23. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் தான் பெரிய நம்பர். அப்போ எக்ஸ் தான் என்னன்னு எடுக்கணும்னா 23ன்னு எடுக்கணும். ஒய்யை வந்து 7ன்னு எடுக்கணும். இதுக்கப்புறம் அந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 3 × 7 - 23. 3 21 - 23. ஆன்சரு -2ன்னு வரும். சரிங்களா? இது நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டது. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா?
ஸோ இதில் நிறையா சம்மில் வந்து நம்ம வித்தியாசமான சம்மாக தான் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் எல்லாம் நிறையா கேட்டிருக்காங்க சரிங்களா. இதோட எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கான்செப்ட் முடியுது. இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் டிஎன்பிசியில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறையா கேட்பாங்க சரிங்களா. நிறையா கேட்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா வழக்கம் போல் இதில் பிஒய்க்கு செட்டு வந்து போடுவோம் சரிங்களா. அதில் இதை தவிர்த்து வர என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பல்லுறுப்புக்கோவை பாலினாமியலுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொஞ்சம் வித்தியாசமான சம் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. அதை வந்து அந்த பிஒய்க்கு செட்டில் பார்க்கலாம் சரிங்களா. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம கொஸ்டினில் வந்து ஒரு 2 கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா. அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.